அண்மைச் செய்தி. ஜாக்டோ ஜியோ சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம், விவரங்கள் என்னென்ன? ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக அரசு தரப்பில், தமிழ்நாடு அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்று இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ திருச்சியில் 4/2/2025 அன்று நடைபெற்ற தங்களது மாநில அளவிலான கூட்டத்தில் அனைத்து தாலுகா தலைநகரங்களிலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் அல்லது சாலை மறியல் போராட்டம் 25/2/2025 அன்று நடைபெற உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். இது சட்டவிரோதமானது. ஸ்ட்ரைக் அல்லது சாலை மறியலில் ஈடுபடும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் மீது கிரிமினல் சட்டங்கள் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யவும் உரிய விசாரணை நடத்தி நிரந்தர பணி நீக்கம் செய்யவும் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தனது வழக்கில் கோரியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மறியல் போராட்டம் நடத்துவது சட்டவிரோதம், அதை தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே இதே நீதிமன்றம் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தக்கூடாது என அவர்களை வலியுறுத்தி அவர்கள் அப்படியே நடத்தினால் அவர்களுக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்யக்கூடும் என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதாடினார். அதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் ஒரு நாள் அடையாள போராட்டம் தானே, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள். இந்த மனு குறித்து அரசு தரப்பில் இன்று மாலைக்குள் தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இறுதி வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என ஒட்டி வைத்திருக்கிறார் நீதிபதிகள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.